Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் இடைத்தரகர்கள் மூலம் வெளி மாவட்ட நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான லாரிகளில் வெளி மாவட்ட நெல்லை கொண்டு வந்து இடைத்தரகர்கள் மூலம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை தஞ்சாவூர் மாவட்ட நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் தடுக்கவில்லை எனவும் இதுகுறித்து திறனற்ற திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசு விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாகவும் அரசு அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தினந்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகளின் மூலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இடைத்தரகர்கள் மூலம் நெல்லை விற்பனை செய்து வருகின்றனர். இதை தடுக்க எந்தவிதமான நடவடிக்கையும் தஞ்சை மாவட்ட நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் எடுக்காதது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.